ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நிலங்கள் அரசு புறம்போக்கு நிலங்களாக மாற்றப்பட்டுள்ளதாகவும், உங்களுடைய நிலம் பரம்பரை நிலமோ அல்லது வாங்கிய நிலமோ எதுவாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் உங்கள் நிலம் அரசு நிலமாக மாற்றப்பட்டு நிலத்தை இழக்கும் அபாயம் ஏற்படும் என்று தென்காசி தொகுதி முன்னாள் எம்எல்ஏ டிஎஸ்ஆர் வெங்கட்ரமணா எச்சரித்துள்ளார். இது சம்பந்தமான ஒரு அறிவிப்பையும் அவர் வெளியிட்டுள்ளார். ஸோ அந்த அறிவிப்பு என்ன தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென்காசி தொகுதி முன்னாள் எம்எல்ஏவும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரும் வழக்கறிஞருமான டிஎஸ்ஆர் வெங்கட்ரமணா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் தென்காசி நகரில் தனிநபருக்கு சொந்தமான சுமார் 1000 ஏக்கர் நிலங்கள் அரசு புறம்போக்கு நிலங்களாக கணினி வரைபடத்தில் காட்டுவதாக கூறியிருந்தார். இது தொடர்பாக முன்னாள் எம்எல்ஏ டிஎஸ்ஆர் வெங்கட்ரமணா கூறுகையில், எனக்கு சொந்தமான பூர்வீக சொத்துக்களை வாரிசுகளுக்கு எழுதி வைக்க முடிவு செய்தேன். அதன் பின்னர் அதற்காக சார் பதிவாளரை அணுகினேன். அப்போதுதான் எனக்கு அதிர்ச்சியான தகவல் கிடைத்தது. அங்கு எனக்கு சொந்தமான நிலங்கள் அரசு சொந்தமான நிலம் என்று கணினியில் காட்டியது. அதாவது எங்களுடைய காலி மனைகள் எல்லாம் சர்க்கார் புறம்போக்கு என்று இருந்தது. இது பற்றி அப்பொழுது கம்ப்யூட்டரில் என் தந்தையின் பெயர் இல்லாமல் அரசு புறம்போக்கு என்று இருக்கிறது என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் கம்ப்யூட்டரில் தவறு நடந்துவிட்டதாக கூறினார்கள். வரி இல்லாத நிலம் எல்லாம் அரசு புறம்போக்கு நிலம் என்று கணினி காட்டுவதாக கூறினார்கள். இதையடுத்து நான் சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் அமர்வில் பொதுநல மனு தாக்கல் செய்தேன். அதன் பிறகு தவறை ஒப்புக்கொண்ட அதிகாரிகள் அரசு புறம்போக்கு என்று இருந்ததை என் பெயரில் பட்டா மாற்றி தந்தார்கள். நிலத்தை வைத்துள்ளவர்கள் இ-சேவை மையத்திற்கு சென்று பட்டாவை சரிபார்த்து கொள்ள வேண்டும். அரசு புறம்போக்கு நிலம் என்று இருந்தால் உங்கள் பெயரில் மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் நிலம் வைத்திருப்பவர்கள் அந்த நிலத்தை இழக்கும் அபாயம் இருக்கிறது என்றார். முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக அரசு வெளியிட்டிருந்த அறிவிப்பில் மனைக்கான பத்திரங்களை பதிவு செய்ய வேண்டுமெனில் வரி விதிப்பு செய்த ரசீதை பெற்ற பிறகே செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இது பற்றி அரசு அவ்வப்போது வெளியிட்ட அறிவிப்பில் தமிழ்நாடு முழுவதும் காலி மனைகளாக இருந்தால் அவற்றிற்கு வரி விதிப்பு செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாநகராட்சிகள் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் காலி மனைகளுக்கு வரி விதிக்காமல் நிதி இழப்பு ஏற்படுவது தெரிய வந்துள்ளது. எனவே காலி மனை வரி விதிப்பு செய்ய பல்வேறு விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். உள்ளூர் திட்ட குழுமத்தில் விண்ணப்பிக்கும் போது நிலத்தின் குறிப்பிட்ட பகுதிகள் மட்டுமே அளவீடு செய்து காலிமனை வரி விதிக்கக்கூடாது. நில உரிமைதாரருக்கு சொந்தமான உள்ள மொத்த நிலப்பரப்பளவும் காலி நிலவரி விதிக்க வேண்டும். விதிகளின்படி காலியிட வரி விதிப்பு செய்த பின்னரே உள்ளூர் திட்ட குழுமத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும். கட்டட உரிமத்தை நீட்டிப்பு செய்ய கோரும் விண்ணப்பதாரர்களுக்கும் தங்களுக்கான காலியிடங்களுக்கு உரிய வரியை முழுமையாக செலுத்தி இருக்க வேண்டும். அத்தகைய கட்டடங்களுக்கு மட்டுமே உரிமை நீட்டிப்பதற்கான பரிந்துரையை உள்ளூர் திட்டக்குழு வழங்க வேண்டும். மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள காலிமனைகளை பத்திரம் செய்ய பலரும் விண்ணப்பிப்பார்கள். அவ்வாறு வந்தால் காலிமனை வரி விதிப்பு செய்த ரசீது பெற்ற பிறகே பத்திரங்களை பதிவு செய்து அளிக்க வேண்டும். இது தொடர்பாக பதிவுத்துறை அலுவலருக்கு உரிய அறிவிப்பு வழங்கப்படும். இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஸோ நீங்கள் ஒரு நிலம் வாங்கியிருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா பரம்பரை நிலமாக கூட இருக்கலாம். அந்த நிலத்தை ரொம்ப நாளாக பராமரிக்காமல் பார்க்காம இருப்பீங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த நிலத்தை போயிட்டு விற்பனை செய்ய போகிறீங்க, இல்லை அதில் ஏதாவது வீடியோ இல்லை ஒரு ஹோட்டலோ கட்ட போகிறீங்கனாக்கா கண்டிப்பாக அதுக்கு டாக்குமெண்ட் தேவைப்படும். ஸோ நீங்கள் கட்டணும் இல்லை லோன் எடுக்கணும்னாக்கா நிலத்தோட ஆவணங்கள் கண்டிப்பாக தேவைப்படும். அப்படி திடீர்னு நீங்கள் செக் பண்ணுறப்போ நிலம் உங்களோட நிலம் கிடையாது, அரசாங்க புறம்போக்கு நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரில் இருந்தாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ச்சி ஆகும். இதுபோல் ஒரு சம்பவம் தான் நடந்திருக்குது. ஸோ தென்காசியை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏவுக்கு. ஸோ இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னாக்கா அவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அதன் பிறகு அரசாங்கம் அவருக்கு சொந்தமான அந்த 1000 ஏக்கர் நிலத்தை திரும்ப கொடுத்துருக்காங்க. ஸோ இதுபோல் ஒரு முன்னாள் எம்எல்ஏக்கு இது போல் நடந்திருக்குனாக்கா சாதாரண ஒரு குடிமக்களுக்கு நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு வேளை நிலம் வச்சுருக்கீங்க, பரம்பரை நிலங்கள் இருக்குது, இல்லை புதுசாக ஒரு நிலம் வாங்கியிருக்கீங்கனாக்கா அப்பப்போ அதோட பட்டா சீட்டாவை நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கிங்க. ஸோ பட்டாவில் உங்களோட பெயர் மாறி இருக்குது, இல்லை அரசாங்கம் பெயரில் மாறி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாக்கா உடனடியாக அதுக்கான தீர்வுகளை நீங்கள் நேரடியாக எடுக்க ஆரம்பிங்க. இல்லைனாக்கா உங்களுடைய நிலம் அரசாங்க புறம்போக்கு நிலமாக மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றத இந்த ஒரு நிகழ்ச்சி உதாரணமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.